மனோஜ் நீ யார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே போலீஸ்காரங்க கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னா நம்மளை என் பையன் தாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் பையனா அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயா ரூம்லேருந்து வராங்க. என்னாச்சு என் பையன் எதுக்குங்க தேடிட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பதறி போய் அவர் வந்தால் தாங்க சொல்ல முடியும், ஏன் அவர் வரமாட்டாரோ உள்ளேருந்து அடிச்சுதான் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்துட்டு என்னங்க சார் கொஞ்சம் எதாவது இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள், ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பிடுங்க ஃபஸ்ட்டு உங்கள் பையனை அப்படின்னு சொல்கிறப்போ மனோஜ் கூப்பிட்றாங்க. அப்போ மனோஜ் வெளில வராங்க. என்னாச்சுங்க சார், நான் எதுவும் தப்பு பண்ணலையாங்க சார், என்னாச்சு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவும் தப்பு பண்ணலையா, ஏங்க வீட்டுக்கு டாக்குமெண்ட்டை உங்கள் அப்பா மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாரு. அப்போ முத்து இருந்துட்டு அப்பா முந்தா நேரத்து வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ கையெழுத்து வாங்கிட்டு இருந்தான்லப்பா, அப்போவே எனக்கு சந்தேகம் தான், எத்தனை தடங்கள் வந்துச்சு, நான் கூட போடாதீங்கன்னு சொன்னேன்ல, எதில் ஏதோ பண்ணியிருப்பா போல இருக்குது, ஃப்ராடு தனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தாண்டா சைன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ சார் என்னங்க சார் நடந்து ஒன்றும் தெரியலையாங்க சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க வீட்டு டாக்குமெண்ட்டை அவர் கொண்டுட்டு போய் ஒரு ஃபினான்சியர்கிட்ட வந்து அடமானம் வச்சிருக்காரு. அவர் தான் இப்போ இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா சைனை வந்துட்டு இவர் போட்டு கொடுத்ததா வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பணம் வந்து முன்னாடி ஏற்கனவே வந்துட்டு ஒரு 20 லட்ச ரூபா வந்துட்டு பணம் கொடுத்துருக்காராமா. அது மட்டும் இல்லாமல் இவர் வீட்டு டாக்குமெண்ட்டு திருப்புறதுக்காக ஒரு 14 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு 7 லட்ச ரூபா உங்கள் அம்மாவும் வாங்கியிருக்காங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 45 லட்ச ரூபா இருக்குது. அந்த பணத்தை கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வாங்கி சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடு அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு சொந்தமாக்கிவேன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஆனால் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அவர் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மனோஜ் கூட்டு வர சொல்லியிருக்காங்க ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர். வரீங்களா இல்லை எப்படி அடிச்சு எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு மனோஜ் வந்து நானே வரேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயாவுக்கு கையும் போடல காணும் போடல, என்ன நம்மகிட்ட வந்துட்டு நல்லபடியாக தானே பேசி டாக்குமெண்ட் வாங்கினாங்க, இப்போ அவரே எதுக்கு கொண்டு போய் வந்து போய் கேஸ் கொடுத்துருக்கான்னு தெரியலையே, தெரிஞ்சு தானே அவர் வந்து சைன் போட்டு வாங்கின சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பல கேள்வி மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. அதே சமயத்தில் இங்கே வந்துட்டு அண்ணாமலை போலீஸ் போனதுக்கப்புறம் என்ன விஜயா நடக்குதுங்க, டாக்குமெண்ட் வந்துட்டு அங்கே பேங்க்கில் தான் இருந்தது, இது எப்படி அந்த ஃபினான்சியர்கிட்ட போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து அப்பா உங்களுக்கு தெரியலையப்பா, அன்றைக்கி வந்தாலும் கையில் செக்கை வச்சுக்கிட்டு ஆசை காமிச்சிட்டு இருந்தான்ல, கொண்டு போய் செக்கை கொண்டு போய் கொடுத்து வாங்கி கொண்டு போய் அங்கே கொடுத்துருப்பாங்களா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு மறுபடியும் 7 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விஜய் அதெல்லாம், அவனை நம்பி மொத்தத்தில் 45 லட்ச ரூபா கிட்ட வந்து கடனை கொடுத்து வச்சிருக்கான். நீ அவனை நம்பி எல்லா பக்கம் கொண்டு போய் இப்படிலாம் பண்ணி வச்சிருக்க. டாக்குமெண்ட் யார் கேட்டு போய் வாங்கிட்டு போனீங்க, இப்படி எதுக்கு இப்படி சைன் போட்டான், எல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா இதில் என்னப்பா சந்தேகம், இதான் அம்மா சொல்லாமல் எதுவுமே அவன் பண்ண மாட்டான், அவன் தான் படித்து முட்டாளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு விஜய் அப்படி பண்ணிட்டு இருக்கு, இப்போ கொண்டு போய் டாக்குமெண்ட் அங்கே சிக்க வச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியே கையெழுத்து வர போட்டு வச்சிருக்கிறான், என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கோவப்படாமல் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு. கோவப்படாமல் கேளுங்களா, நானும் முத்து எத்தனை தடவை சொன்னோம், அந்த ஃபினான்சியர்கிட்ட கொண்டு போய் டாக்குமெண்ட் சிக்க வச்சிட வேண்டாம், அவன் வாலண்டியராக கொண்டு வந்து பணம் கொடுக்க வரான், இதில் ஏதோ வில்லங்க இருக்க மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லை, சொல்ல கேட்காம இப்படிலாம் பண்ணிட்டேன். இல்லைங்க சிந்தாமணி தெரிஞ்சவங்க, சிந்தாமணி அவன் அந்த பொண்ணு அந்த அம்மாவோட எப்பவுமே வந்துட்டு சேராத, அந்த பொம்பளையோட பேச்சுவார்த்தை வச்சுக்காதன்னு உங்கள்கிட்ட எத்தனை தடவை நான் சொன்னேன், நீ கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே அடிக்கிறதுக்கு பாயிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிறேன். மீனா சொல்கிறாங்க, மாமா கொஞ்சம் அமைதியாக இருங்க மாமா, அத்தை என்னதான் சொல்ல வராங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவள் என்ன சொல்ல போறா, சொல்ல கேட்காம கொண்டு போய் டாக்குமெண்ட் அங்கே சிக்க வச்சிருக்கா. இப்போ வீடே வந்துட்டு அவங்க எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. 45 லட்ச ரூபா பணத்துக்கு எங்கே போகிறது சொல்லு, அவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது, பணத்தை கொடுக்கலன்னா வீடு வேணும்னு சொல்லி கேட்குறானே, எனத்தை தம்பி எங்கே கொண்டு போய் 2 பேர் கையெழுத்து போட்டு வச்சு தொலைஞ்சிங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க அது வந்து வம்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் ஃபோனை வந்து சிந்தாமணி கட் பண்ணி விட்றாங்க. அப்போ வந்துட்டு அப்பா இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம்ப்பா, ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம், அங்கே என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையே, அவன் மட்டும் தானே முன்னாடி போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கூட்டிகிட்டு வந்துட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சார் 45 லட்ச ரூபா பணம் கொடுக்குறீங்களா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமாங்க சார் நல்ல நாள் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியர் கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு முத்து என்ன என் அண்ணனும் எங்கள் அம்மாவும் வந்துட்டு ஏதோ வந்து ஏமாந்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறக்காக என்ன வேணால் பண்ணுவீங்களா, ஒழுங்கு மரியாதையே கம்முன்னு இருந்துட்டு உடச்சி வாயெல்லாம் உடச்சி கையில் கொடுத்துரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே இன்ஸ்பெக்டர் இது என்ன ஸ்டேஷன் நினச்சிங்களா, என்ன நினச்சிங்க, உங்கள் ரவித்தனத்தில் இங்கே பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே அண்ணாமலை கொஞ்சம் அமைதியாக இருடா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே விஜயா வந்துட்டு சிந்தாமணி என்ன சிந்தாமணி உங்களை நம்பித்தானே டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்துட்டு இப்படியெல்லாம் வந்து சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க நேற்று தானேங்க டாக்குமெண்ட் வாங்கினோம், அதுக்குள்ளே வந்துட்டு 1 வாரம்னு சொல்கிறீங்க. ஆமாங்க 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி தானே சொன்னீங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெதுவாக ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணிட்டு இருந்தோம். டாக்குமெண்ட் நேற்று வேணால் கொடுத்துருக்கலாம், ஆனால் 1 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கிட்ட செக் கொடுத்தீங்களே, நேற்று தான் கொடுத்து 1 நாளுக்குள்ளேயே இப்படிலாம் பண்ண என்ன அர்த்தம், என்ன சிந்தாமணி உங்களை தான் நம்பினேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன மேடம் என்னை நம்ப சொல்லி உங்கள்கிட்ட சொன்னனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு விஜயா கிட்ட பேசுகிறதே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. என்ன சிந்தாமணி எப்போ மாஸ்டர் மாஸ்டர்னு ஒரு மாதிரி பேசுவீங்க, இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க 45 லட்ச ரூபா கொடுங்க, அப்படி இல்லைன்ட்டா இவங்க வீடு எடுத்துக்கணும்னு அவர் சொல்கிறாரு, நான் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சிந்தாமணி எவ்வளோ பணம் அது வந்து கோடிக்கணக்கில் போக வேண்டிய சொத்து மெயின்லேயே இருக்குது, அதை போய் 45 லட்ச ரூபாய்க்கு எப்படிங்க எழுதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று பண்ணுங்க, பேசி எப்படியோ ஃபைசூலாக ஒரு 10 லட்சம் 1 லட்சம் மேலே வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு வீட்டை எழுதி கொடுத்துட்டு காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன விளையாடுறீங்களா, அது எங்கள் அப்பா எனக்காக கொடுத்த சொத்து, அதெல்லாம் எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு கொடுத்துட முடியாது, இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடனை அடைச்சிருவான்னு சொல்லி தானே இந்த வீட்டை வந்து உங்கள்கிட்ட அடமானம் வச்சேன், இப்படி சொல்கிறேனே என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற முத்து, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல இந்த சிந்தாமணியும் சரியில்லை அந்த ஃபினான்சியலும் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை சுற்றி வரப்போ எனக்கு தெரியும் இவங்க ஏதோ பெரிய ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வாலண்டியராக அவங்க போட்ட பிளானுக்குள்ளே போய் மாட்டிட்டியாமா, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் தேவையில்லாமல் பேசாதடா, 45 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தோன்னே வீட்டு டாக்குமெண்ட் கொடுக்குறோன்னு தானே சொல்கிறாங்க, பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது பார்த்துட்டு மீனா சொல்கிறாங்க, இது நல்லா இருக்கே எங்கத்த, இவர் வந்துட்டு கண்ணு முன்னு தெரியாமல் இஷ்டத்தையும் கடன் வாங்குவார், அதை வந்து நாங்கள் அடைக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரு உன்னை அடைய நல்லா சொல்லலை, ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்குறான் நம்மளை, வழி என்ன விஜயா இருக்குது, வழி என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம், இந்த வீடு மட்டும்தான் இருந்தது, அது இப்போ முடிச்சு கட்டிட்டீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, என்ன பண்ணுவீங்க நான் கொண்டு புரியல, மொத்தத்தில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து நடுத்தரில் கொண்டு வந்து நிற்கிறவர்களுக்கு பண்ணிட்டியல்ல நீயே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்படிலாம் நான் நினைக்கலைங்க, இவர் தான் டைம் கொடுத்தாரு, வட்டி இல்லாமல் கடனை கட்டுங்கன்னுலாம் சொன்னார், இப்போ திடுப்புன்னு இப்படிலாம் வந்து சொல்லுவார்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா நீ படித்து பார்த்த கழுத்து போட்டிங்களா இல்லையா, அதில் 2-3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டைம் கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைடா அதில் வந்து படித்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏடா நீயாவது படித்து பார்த்தியாடா, இல்லைடா நான் கையெழுத்து போட்டேன், படித்து பார்க்காமே 2 பேரும் இப்படி கையெழுத்து போட்டு வச்சுக்கிறீங்களே, அறிவு நினைவு கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் போய் பேசுகிறாங்க. மேடம் இது எங்கே பெரிய தப்பு நடந்திருக்குது, இவர் நேற்று தான் வந்துட்டு டாக்குமெண்ட் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, உடனே இன்றைக்கே வந்து வீடெல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்து சொல்லி அந்த கிருஷ்ணா வக்கீலும் வந்துடுறாங்க. என்னங்க இப்படி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ, இங்கே பாருங்க இவங்க ஏமாற்றி வீட்டை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லைங்க அவங்க வந்துட்டு 45 லட்ச ரூபா பணம் வேணும், அந்த பணத்தை கொடுத்துட்டா வந்து டாக்குமெண்ட் திருப்ப கொடுத்துருந்தான்னு சொல்கிறாங்க, பணத்தை கொடுத்துட்டு அவங்கள வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாட்ட சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணா சொல்கிறாங்க, எங்கள் டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கி தானே கொடுத்துருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்க அந்த ஃபினான்ஸர், எங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கணுன்ட்டு எந்த அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவசியம் இல்லையாங்க, அவங்க சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் எழுதியிருப்பீங்கல்ல, ஏதாவது வாசகம் இருக்கும்ல, அதில் என்ன இருக்குதுங்கிறத படித்து பார்த்துட்டு தானே அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க, அதில் என்ன இருக்குங்கிறது பார்த்தா தாங்க மேற்கொண்டு ஏதாவது மூவ் பண்ண முடியும், நீங்கள் எக்கு தப்பாக எழுதி வச்சிருந்தா அதுக்கு நாங்கள் அங்கே பொறுப்பு, வாங்கி ஒரே நாளில் திரும்ப பணம் கொடுக்கலைன்னா வீட்டை எடுத்துக்கோன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அராஜகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஃபினான்சியருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த இன்ஸ்பெக்டரும். இங்கே பாருங்கள் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டு என்ன எழுதியிருக்குது, எப்படி சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நாங்கள் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணா வந்து மிரட்டுறாங்க. இதை பார்த்துருக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, என்ன மேடம் மிரட்டி பார்க்கலான்னு பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள் பணத்தை கொடுத்தா அவர் டாக்குமெண்ட் கொடுக்குறன்னு தான் சொல்கிறாரு, மற்றபடி வந்துட்டு அவர் வட்டி அப்படிலாம் எதுவும் கூட கேட்கல, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்துட்டு சொல்கிறாங்க சிந்தாமணி, ஒன்று பண்ணுறேன், நான் வேணால் இந்த வீட்டை வந்து நான் வாங்கிக்கிறேன் 45 லட்ச ரூபா கொடுத்துட்டு, வேணா நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா வேறு வழி இல்லாமல் அப்போ சொல்கிறாங்க இங்கே விஜயாவும், சரி ஓகே அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து, எதுக்குமா அவங்ககிட்ட இருந்து இவங்ககிட்ட வாங்கி கொடுக்குறீங்க, அது சரி இவங்ககிட்டயாவது பணத்தை கொடுத்தா வாங்கிடலாம், ஆனால் இந்த சிந்தாமணிலாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், சிந்தாமணி இருந்ததில் சீக்கிரமாக அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கிட முடியாது, அது எந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு வீட்டாக வந்து தாம் பேரில் மாற்றிக்கிறது அதனுடைய வேலையே, இப்போ நம்ம வீட்டு மேலே அது கண்ணு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு.